தென்காசி மாவட்டத்துல கொடிக்குறிச்சி பகுதியில ஒரு இஸ்லாமிய மதமாற்றம் நடந்திருக்கு. அப்ப அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு விஷயம் முக்கியமா நம்ம இதுல பார்க்க வேண்டியதுன்னா, யார் இதை செய்தார்கள் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்காக, அதாவது இந்த தாவா அப்படின்னு சொல்லி இந்த மதமாற்றம் வந்த அந்த ஆள் ஏற்கனவே ISIS-க்குரிய ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியாக அவர் பேர்ல கம்ப்ளைண்ட்லாம் இருந்து NIA அவரை விசாரணை செய்ததாகவும் ஒரு தகவல் அதுல இருக்கிறது. ஆனா இது தொடர்ச்சியாக இதை ஏற்கனவே 100 முறை சொக்கம்பட்டியிலும் இது போல அவர் செய்தார் அப்படிங்கக்கூடிய தொடர்ச்சியாக அவர் செய்து வருவார் அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் சொல்றாங்க. முகமது இத்ரிஸ்னு பேரு, ஊர் கடையநல்லூரை சார்ந்தவர். நான் அந்த விஷயத்தை விசாரிச்சேன். எதுக்கு அப்படின்னா, ISIS ரெக்ரூட்மெண்ட் ராக்கெட் ஒன்று விசாரிச்சாங்க NIA. அதுக்காக இவரை கொஸ்டினிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. கொஸ்டினிங் பண்ணிட்டு இவரை அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் தான் இதில் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கக்கூடியதை கவனிக்கணும். போன வருஷம் என்னவோ சொக்கம்பட்டியில் பண்ணியிருக்காரு. சொக்கம்பட்டி இந்த கடையநல்லூருக்கு வடக்க அங்கே இது பண்ணியிருக்காரு. இப்போ தெற்கு பக்கத்தில் இது இந்த ஊர் இருக்குது. இங்கேயும் இதே மாதிரி ஒரு முயற்சியானது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவர் சம்பந்தப்பட்டிருக்கிற கேஸுங்கக்கூடியதே நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ரெக்ரூட்மெண்ட் கேஸ். ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம பல சம்பவங்கள்ல இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் எதை பார்த்துக்கிட்டு வரோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுத்தப்படுபவர்கள் யார் பெரும்பாலும் பார்த்தாச்சுன்னா, புதியதாக மதமாற்றப்பட்டவர்கள் தான் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள்ங்கக்கூடியதையும் நம்ம பார்த்தோம். இது இன்னைக்கு நேத்திக்குன்னு இல்லை. அந்த காலத்துல போலோ சங்கருங்கக்கூடியவனை மதம் மாற்றி தான் இந்த 1997 பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொடுங்கையூர்ல நடக்கும்போது சங்கீதாங்கிற பெண்ணை ஐஸ்வர்யா ஆயிஷாங்கக்கூடிய பேராக மாற்றி பண்ணினதை பார்க்குறோம். இந்த இப்போ கூட சமீபத்தில் பல வெடிப்புகள் எல்லாம் சம்மந்தப்பட்டதை பார்த்தாச்சுன்னா, சமீபத்தில் இந்து மதத்திலிருந்து மாறியவர்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்ங்கக்கூடியதை பார்த்தோம். சந்தோஷ்னி அப்படிங்கக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் இந்த மாதிரி மதம் மாற்றி அந்த பெண்ணை வச்சு பலரை மதம் மாற்றினார்கள். அந்த பெண் ஒரு நம்மள்கிட்ட சொல்லும்போது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஒரிஜினலாக துலுக்க வேலை இருக்கிறவனால ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக மதம் மாற்றியவர்களை வச்சுதான் இவங்களால எந்த விஷயமானாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இதை பார்க்கும்போது நம்ம தெளிவாக இதை நீங்கள் ஏதோ ஒரு மதம் மாற்ற முயற்சி செய்தான் என்பதுடன் இந்த வழக்கை நிறுத்திவிடக்கூடாது. இதன் நோக்கம் என்னங்கக்கூடியதுதான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பல கேஸுகள்ல நம்ம பார்க்கும்போது இந்த ரேடிக்கலைசேஷன் அப்படிங்கக்கூடியதை திட்டமிட்டு இந்த தேசம் முழுவதும் இவர்கள் செய்து வருகிறார்கள், உலகம் முழுவதும் செய்து வருகிறார்கள்ங்கிறதையும் பார்க்குறோம். ISISல நீங்க பார்த்தீங்கன்னா பல ஃபைட்டர்ஸ் பார்த்தாச்சுன்னா யூரோப்பியன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க கன்வெர்ட் ஆகி அவங்களைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ இந்த அடிப்படையில் ஏற்கனவே இவனுக்கு ISISக்கு உள்ள ஒரு பழைய தொடர்புகள் இதை வைத்து, அதுக்கப்புறம் இதை 2வது முறையாகவும் இதே ஆள் இந்த வேலையை செய்யறான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொஞ்சம் டீப்பராக இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு அரசு இதை செய்யாவிட்டாலும் என்னையே மீண்டும் இவனை விசாரித்தாக வேண்டும். ஏன்னா ஹீ ஸ்டில் அலைவ். ஏன்னா ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, விசாரணைக்கு கூப்பிடுவாங்க. விசாரணையில பெரிய அளவுல சாட்சிகள், அதாவது இவனை ஒரு குற்றவாளியாக ப்ரூவ் பண்றதுக்கு அளவுக்கு சாட்சிகள் இல்லை அப்படின்னா விட்டுருவாங்க. ஏன்னா கோர்ட்ல கேஸை கொண்டு போயாச்சுன்னா ஜட்ஜி திட்டுவா அப்படி. ஆனா அதே இது ஹிந்துக்கள் மேல என்ன கேஸை போட்டாலும் ஜட்ஜி பெருசாக திட்ட மாட்டார். அதுக்கப்புறம் தான் திட்டுவார் கேஸ் வரும்போது. அவன் அந்த எடப்பா காலத்துல இந்த விசாரணை கைதி இவன் உள்ள இருக்கான்ல, அதுக்கப்புறம் இவன் வெளியில வந்தப்புறம் தானே கேஸ் நடக்கும். அப்ப அந்த ஒரு அவமானகரமான ஒரு விஷயமாக அதை ஹிந்துக்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது ஒரு ஸ்டார். ஏன்னா அவன் திருடன், அதனால அவனுக்கு அதை பத்தின ஒரு அவமானமான இதுகள்லாம் இருக்காது. 2வது, போலீஸ்காரங்களும் அந்த மாதிரி உள்ளவங்கன்னா இப்போ நம்ம ஆளுக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவனை சும்மாவாவது ரிமைண்ட் பண்றது, அவ்வளோ ஈஸியாக ரிமைண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதனால என்ன ஆகிப்போச்சு, இந்த போக்கில் இந்த அரசாங்கம் இருக்கும் வரை எவனும் இன்னும் செய்ய முடியாது. நான் என்ன வேணாலும் லோக்கலாக பண்ணுவேன். நீங்கள் அந்த வீடியோவில் கவனிச்சாங்கன்னா தெரியும், அந்த ஹிந்துக்கள் அப்போ கூட எந்த அளவு இந்த நாட்டின் சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த வீடியோவில் அந்த ஆறு என்ன சொல்லுவார், நாங்கள் இப்போ போலீஸுக்கு நாங்கள் கூப்பிட வேண்டி வரும்னு. உடனே இந்த முகமது இத்ரிஸ் சொல்லுவான், போலீஸ் எல்லாம் வந்தாலாம் நான் போக முடியாது. ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம், போலீஸ் எனக்கு பாதுகாப்புங்கக்கூடிய அர்த்தத்துல தான் அவனோட துணி இருக்கு. அப்ப இந்த நம்பிக்கை காவல்துறை மேல அவன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா
தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசாங்கம் எந்த அளவு பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. இதுல போலீஸ்காரங்களை குத்தம் சொல்லி பிரச்சனை இல்லை. ஏன்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த போலீஸுங்கிற கத்துல இருக்கிற போலீஸ் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாம் நான் வட்ட செயலாளராக இருக்கக்கூடியவங்க தான் நீ இன்ஸ்பெக்டராக இருக்க முடியுங்கக்கூடிய நிலைமைக்கு தமிழகம் வந்து விட்டது. சட்டத்துக்கெல்லாம் இங்க மரியாதை கிடையாது. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால போலீஸ்காரங்களும் இப்ப என்ன நினைச்சிட்டாங்க, யார் ஆளுங்கட்சி வராங்களோ நம்ம அவங்களுக்கு குறுக்கா வேலை பார்க்கறது போலீஸ்காரங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னு அந்த துலுக்கனுக்கு இருக்கு. அதனால போலீஸ்காரன் வந்தா நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்ப இதோட சேர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் இது ஒரு ISIS ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ள சம்பந்தப்பட்டவன் இன்னைக்கு இந்த மாதிரி தாவா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு 15 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு இல்லீகலா ஒரு துப்பாக்கி வியாபாரம் நடந்தது. அதுல ரத்னபாலனுக்கக்கூடிய ஒரு திமுககாரரு அவர் வந்து சில இஸ்லாமிய பயங்கரவாத செயல்களுடன் தொடர்புடைய முலான் சையத் அலி என்பவரின் கூட்டாளிகளுக்கு துப்பாக்கியை விற்கிறாரு. எதுக்கு விற்கிறாருன்னா வேற ஒரு ஆளுக்காக அதை விற்கிறாரு அவரு. இப்ப நம்ம கேள்வி என்ன வருதுன்னா, இந்த மாதிரியான ஒரு வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ட் ஏரியால, ஏன்னா இது தென்காசி ஜில்லாவா வந்தாலும் பழைய திருநெல்வேலி ரீஜியன் தான் நம்ம பார்க்கணும் அதை. ஏன்னா என்னை பொறுத்தளவுல தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இன்னைக்கும் ஒன்னா தான் இருக்குங்கிறது. என்ன மாவட்டங்கள் பிரிஞ்சிருக்கலாம், பட் மக்கள் பழக்க வழக்கங்கள் இது மூணுலையும் கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கு. அப்போ இந்த பேக்ரவுண்டோட சேர்த்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆங்கிள பாருங்க. அதுக்கப்புறம் இந்த முலான் சையத் அலியோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க திண்டுக்கல்ல ஒருத்தனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வேண்டி இது பண்ணாங்க அப்படிங்கக்கூடியதை பாருங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி ஒன்று நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர் போகும்போது அவர் கூட ஒருத்தர் போய் நிற்கிறாரு, தேயிலை மைதின்னு. அவர் இன்னொரு ஒரு வீடியோவில் அவர் படம் வருது. அந்த படம் எந்த வீடியோ அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அங்கே ஒரு லோக்கல் கோஷ்டி பிரச்சனையில் நடக்கக்கூடிய ஒரு வெட்டு சம்பவத்தில். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி துளுக்கண்ணா எதுவும் பண்ணாது. அதனால நம்ம என்ன வேணுமானாலும் இல்லைன்னா போலீஸ்காரன் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு சில தகவல்கள் வருது. என்ன இது ஏற்கனவே புது தகவல், இந்த சமயத்துக்கு இது புது தகவல். ஆனால் இதற்கு முன்பு இதற்கான முயற்சி நடந்ததுங்கிறதையும் நம்ம மறுத்து விட முடியாது. இப்ப என்ன அப்படின்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் ஆம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா SDPA. இது எல்லாரும் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். SDPA இப்போ வந்து திமுகவோட நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. அதுல திமுக சிம்பல்ல SDPAயின் வேட்பாளர் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கடந்த தேர்தலில் நீங்க வரும்போது SDPAயை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் முயற்சித்தோம், ஆனால் நடக்காம போயிடுச்சு அப்படின்னு முஸ்லிம்கள் தரப்புல இருந்து அந்த நேரத்துல சோசியல் மீடியால போஸ்ட் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல இப்ப திமுக அரசுக்கு கடும் கெட்ட பேர் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் உங்க பின்னாடி நிற்கிறத காட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதையும் உள்ள கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீல் இன்று தயாராகி கொண்டிருப்பதாக நமக்கு செய்தி வருது. யோசனை பண்ணி பாருங்க, இதே ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல RSSக்குள்ள ரூட் மார்ச் அனுமதி தொடர்பாக ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது எந்தெந்த வீடுகள் எல்லாம் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தாலும் அதில் அநேகமான பேர் SDPA பேர் வந்துச்சு. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் 50% மேலான போலீஸ் போர்ஸ் வந்து இந்த அமைப்பை சார்ந்தவர்களை பாதுகாப்பதற்கே நாங்கள் செலவு செய்தோம். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த பிரமாண பத்திரம். அப்ப இது இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் திமுக அரசு இறங்குகிறதுனா இப்ப யோசிச்சு பாருங்க, போலீஸ்காரங்க நிலைமை. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு. இதுல இருக்கிறவன் தான் அங்கிருந்து SDPAக்கு போயிருக்கான்னு ஊர் உலகத்துல எல்லாருக்கும் நல்லா தெரியும் விஷயம்தான். அப்ப இவ்வளவு நாளும் போலீஸ்காரங்க வந்து இப்ப அவங்களெல்லாம் வாட்ச் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில நமக்கு தெரியக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸை போட்டது அப்படிங்கிறது. ஆனா பின்னணியில வந்து இன்டெலிஜென்ஸ் யூனிட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்ப தேர்தல் வரும்போது இந்த போலீஸ்காரங்க நிலைமை என்னவா இருக்கும்? நிச்சயமாக
என்னடா இந்த அயோக்கியத்தனம் பண்ணவனுங்க அவ்வளவு பேரையும் பத்தி நம்ம இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு நம்ம வேலை பார்த்துருக்கோம். இப்ப இவனுக்கு வேலை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துருச்சேன்னு சொல்லி போலீஸோட முறையில் இப்ப வந்து கெட்டு போகுமா போகாதா? நிச்சயமாக. அப்போ நான் இந்த சம்பவத்தை நீங்க இதோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒட்டுமொத்த காவல்துறை இவன் எதை இவன் போலீஸ்காரனை கேவலமா பேசிட்டேன், என்ன இவனுக்கு அரசு பின்னணின்னு நினைக்கிறீங்க. ஆனா இதோட அடுத்த சைடு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு போலீஸ் போர்ஸோட முறையில கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த பயங்கரவாதத்தை தமிழகத்தில் வளர விட்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அம்பிஷன் இருக்கு. இப்ப இந்த இத்ரிஸ் இவன் இதுக்கு முன்னாடி PFI நெருக்கமாக இருந்தான்கூடிய செய்தின்னு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழக்கு என்பதை இந்த மாதிரி பல கோணங்கள்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏதோ போனா ஒரு இடத்துல மதமாற்ற போனா, யாரு போனா, அவன் பின்னணி என்ன, இன்னித்த சூழல்ல எந்த கட்சியோடு எந்த கட்சி கூட்டணிக்கு முயற்சி செய்கிறது, இது எல்லாத்தையும் நீங்க கோத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய பயங்கரவாதம் தமிழகத்தில் செழித்து வளர்ந்திருக்கிறது என்பதை விட இது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மையத்தில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இடம்பெறக்கூடிய வேலையிலும் இன்று ஈடுபட்டிருக்கிறது. அநேகமா அப்படி PFIக்குன்னு சீட்டுன்னு வந்தாச்சுன்னா அது அநேகமா திருநெல்வேலியில யாராவது கேட்க முடியும், கேட்பாங்களா இருக்கலாம். அவங்களும் திமுக இருந்து கொடுத்தா கடையநல்லூரை கொடுக்கலாமா இருக்கலாம், இல்ல பாளையங்கோட்டையை கேட்கலாம். பாளையங்கோட்டை அவ்வளவு ஈஸியா திமுக கொடுக்காது. அடுத்தது நாகப்பட்டினம் இருக்கு, அடுத்த ஒரு ப்ராஸ்பெக்டிவ் சீட்டு. அதாவது அதை வந்து அவங்க விட மாட்டாங்க, லீக் அந்த குரூப்பு அவங்க விட மாட்டாங்க, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அதை விட மாட்டாங்க. அவங்க கடைசியா ஃபைனலி ஹிமே எண்டப்பட் கடைநல்லூர். இன்னைக்கு இந்த பிரச்சனை நடக்கிறது இந்த கடைநல்லூர் ஏரியால. இப்போ பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவே இப்படி ஆயிட்டான், பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவே அங்க அந்த கட்சிக்காரனா வந்துட்டான்னா என்ன பண்ண முடியும்? அப்போ போலீஸ்காரர்களுக்குள்ள நிலைமை என்ன ஆகும்? இது எல்லாத்தையும் விடுங்க. சாமானிய மக்கள் வாழ முடியாது, இப்பவுமே அந்த லட்சணத்துக்கு கொண்டு வந்தாச்சு. அப்ப எந்த நம்பிக்கையில் மக்கள் செயல்பட முடியும்? அதனால இந்த செய்தியை இந்த ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது ஒரு மதமாற்ற வழக்கு அல்ல. ஏற்கனவே இவன் ISIS ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வேண்டி கொஸ்டின் பண்ணப்பட்டவன், அவன் இன்னைக்கு மீண்டும் இந்த மாதிரி தாவா பணியில ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னா இட் மே பி yet another attempt ஃபார் ISIS ரெக்ரூட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், ஏன்னா அவன் பேசுகிற பேச்சில் இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய டேஞ்சர் காத்து இருக்கிறதாக தெரிகிறது. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா இது இந்த நாட்டின் பாதுகாப்பிற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று சிந்தனையும் இல்லை.